சர்க்கரை பொங்கல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்த அடுப்புல வச்சுருவோம். நான் 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்க எந்த கப்ல அரிசி எடுக்கிறீங்களோ, அதே கப்லயே 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்த அந்த பாத்திரத்துல போட்டுட்டு, அது முழுகுற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்துனா போதும். அத ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி அடுப்புல வச்சுருவோம். இது நல்லா வந்து டிசால்வ் ஆயி உங்களுக்கு வந்து நல்லா கொதி வரும். பாகு பதத்துக்கு வரணுன்ற அவசியம் இல்ல. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சாவே போதுமானது. இத வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி தான் எடுக்க போறோம். ஸோ இது வந்து நல்லா ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் கொதிச்சுதுன்னா, வெல்லம் வந்து நமக்கு நல்லா கரைஞ்சிரும். உடனே பக்கத்துல இருக்கிற அடுப்புல வந்து நம்ப பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கலாம். நீங்க எந்த பாத்திரத்துல பொங்கல் வைக்க போறீங்களோ, அந்த பாத்திரத்துல வந்து தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நல்லாவே கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சோனே, நம்ப வந்து பச்சரிசி 1 கப் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பச்சரிசிய இந்த தண்ணீல நம்ப போட்டுக்கலாம். இப்ப நான் அரிசி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இந்த அளவுக்கு நமக்கு வெந்திருக்கு. ஆனா, இன்னுமே கொஞ்சம் நமக்கு நல்லா வேகட்டும். வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லாவே அரிசி மலர்ந்துருச்சு. ஒரு 70-80% நமக்கு வெந்துருச்சு. ஸோ, அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து எக்ஸஸா வாட்டர் இருந்ததுன்னா, அத வடிச்சுட்டு நல்லா மசிச்சுப்போம் இப்ப அரிசிய. மசிச்ச அரிசியில வந்து நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு வச்சிருக்க வெல்லத்த வந்து ஒரு ஃபில்டர் வச்சுட்டு அப்படியே ஆட் பண்ணிப்போம். ஏற்கனவே நம்ம 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு வெல்லம் தான் கரைச்சு வச்சிருக்கோம். ஸோ, அத அப்படியே ஆட் பண்ணிறலாம் நம்ம. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெல்லத்த ஆட் பண்ண பிறகு அரிசி வந்து மசியாது. அதனால முன்னாடியே வந்து நம்ம நல்லா மசிச்சுக்கணும். நமக்கு எந்த பக்குவம் வேணுமோ அந்த பக்குவத்துக்கு. இப்ப நல்லா வந்து அது ஒண்ணோட ஒண்ணு வெல்லமும், அரிசியும் சேரும். இப்ப வந்து 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 2 ஸ்பூன். நல்லா சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டுறலாம். நெய் இப்ப போடும்போது நமக்கு வந்து அடி பிடிக்காம இருக்கும். அதுக்காக தான் போடுறோம். அப்பப்ப நம்ம ஒரு 2 டூ 3 மினிட்ஸ்க்கு வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஏலக்காவ வந்து நான் லைட்டா தட்டிட்டு இதுல சேர்த்துருக்கேன். இங்க வந்து நீங்க ஏலக்காவும் சேர்த்துக்கலாம், பச்சை கற்பூரமுமே சேர்த்துக்கலாம். இப்ப தனியா ஒரு சின்ன பேன்ல நெய் 1 ஸ்பூன் போட்டுட்டு 4லேருந்து 5 முந்திரி போட்டுட்டு, கொஞ்சம் கிஸ்மிஸ் போட்டுட்டு, இத நல்லா வந்து கிஸ்மிஸ் வந்து நெய்யில அ உப்பி வரணும். அப்பதான் அது கரெக்ட்டா வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா உப்பி வந்தோனே, அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, இத வந்து நம்ம வந்து பொங்கலோட சேர்த்துறலாம் இப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட ஏலக்காய்க்கு அப்புறமா நம்ப வந்து என்கிட்ட பச்சை கற்பூரம் இன்னைக்கு இல்ல. அதனால நான் சேர்க்கல. உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெய்யில வறுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சை எல்லாத்தையுமே பொங்கல்ல சேர்த்துறலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப நம்ம திரும்பவும் 1லேருந்து 2 ஸ்பூன் நெய் வந்து இதுல சேர்த்துக்கலாம். சர்க்கரை பொங்கலுக்கு நெய்யோட இருந்தா தான் நல்லாருக்கும். ஸோ, இப்ப கடைசியா 1 ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன். நல்லாவே கலந்து விட்டுருவோம் சேர்த்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல் நமக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து நான் ஒரு கப்ல போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து நமக்கு லைட்டா வந்து கொஞ்சம் லிக்விடா இருக்கும். பட் டைம் ஆக ஆக நமக்கு நல்லாவே கொஞ்சம் கெட்டியமா ஆயிடும். ஸோ இந்த ஸ்டேஜ்லயே நம்ம இறக்கிக்கலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இத நம்ம பருப்பு எதுவுமே சேர்க்கல. வெறும் பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை தான் போட்டிருக்கோம். இந்த ஸ்டைல்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்பவே நல்லாருக்கும்.